பிரைஸ் த லார்ட். முகமுகமாய் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வேத புஸ்தகத்தின் வேத வசனங்களின் அடிப்படையில் ஊழியம் செய்யாத, போதிக்காத எல்லா ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் அம்பலப்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். எந்த ஒரு தனி மனிதரையும் அவருடைய புகழை கெடுப்பதோ அவர்களுக்கு எதிராக பேசுவதோ இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அல்ல. எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் வேதத்திற்கு திரும்ப வேண்டும், வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தின்படி நடக்க வேண்டும், வேதத்தின்படி தான் ஊழியம் செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஊழியங்களைத்தான் அங்கீகரிக்க வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். முதல் 2 எபிசோட்ல புது வருட தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்களை குறித்து தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் அண்ணன் கோவில் பிள்ளை அவர்களிடம் விவாதித்தோம். மீண்டும் தீர்க்க தரிசனங்களை குறித்து அவரோடு நாம் விவாதிக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லி அண்ணனை வரவேற்போம். அண்ணன் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். அண்ணே, மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில இன்னைக்கு நீங்க அரங்குல கலந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பாக மக்கள் தம்ப்நெயில் பார்த்திருப்பாங்க ஏற்கனவே. ஜப்பானை கைவிட்ட தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற தமிழ்நாட்டு தீர்க்கதரிசிகளின் தேவன், அதை தான் இன்னைக்கு தலைப்பா வச்சிருக்கிறோம். யாரையும் குற்றப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல. எப்படியாவது ஒரு சிலரை சத்தியத்துக்கு திருப்ப வேண்டும் என்பதுதான். ஏன்னா பல புதிய கிறிஸ்தவர்கள் சபைக்கு வர்றாங்க. நானும் ஆரம்ப நாட்களிலே மோகன் சேனை இன்னும் பல ஊழியக்காரர்களை நானும் பின்பற்றினவன் தான். ஆனால் போக போக அவர்களுடைய ஊழியங்கள், அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் வேதத்தின்படி இல்லாததினால் அவர்களுக்கு எதிராக பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பார்க்கிற கிறிஸ்தவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எங்களுடைய ஒரே நோக்கம் சத்தியத்திற்கு திரும்ப வேண்டும் என்பது மாத்திரம்தான். ஆனா முதல்ல இப்போ இந்த தம்ப்நெயில் கொடுத்திருக்கிறத பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். ஏற்கனவே நாம பழைய நம்ம எபிசோட்ல விவாதிச்சிருக்கோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை தம்ப்நெயில்ல தெளிவா போட்டிருக்கிறோம். ஒரு சிலரை நம்ம தம்ப்நெயில்ல போட்டிருக்கிறோம். மோகன் சி அண்ணனை போட்டிருக்கிறோம், அப்புறம் பால் தினகரன், அப்புறம் சாது சுந்தர், செல்வராஜ், டென்சிங் டேனியல், அப்புறம் ஆலன் பால், அப்புறம் வின்சென்ட் செல்வகுமார், இன்னும் நிறைய பேர் போடலாம். நிறைய புதியவர்கள்லாம் கூட முளைச்சிருக்கிறாங்க. அதுல கள்ள தீர்க்கதரிசிகள்னு போட்டிருக்கிறோம். இதை பார்க்கும்போது சிலருக்கு கோபம் கூட வருது. இவர்களெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகளா? அல்லது ஒரு சிலருக்கு இதுல கொஞ்சம் பேரை பிடிச்சிருக்கும். சிலர் மோகன் சி அண்ணனுடைய தீவிர ஃபேனா இருப்பாங்க. அவங்களுக்கு மிகவும் கோபம் வரும். நம்ம ஏன் கள்ள தீர்க்கதரிசிகள்னு போட்டிருக்கோம்? கள்ள தீர்க்கதரிசிகள் என்று இவர்களை போடலாமா போடக்கூடாதா? அதாவது நம்ம வேதத்தின் அடிப்படையில தான் நம்ம எதையுமே நிதானிக்கணும். ஏன்னா ஜனங்களுக்கு சொல்லும் போது நம்முடைய சொந்த கருத்துல சொல்லக்கூடாது. வேதத்தின் அடிப்படையில நம்ம நிதானிக்கும் போது உபாகமம் 18ஆம் அதிகாரம் 20 இருந்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களை நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம முந்தைய அந்த எபிசோட்ல பார்த்தது மாதிரி கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசின அந்த காலத்திலேயே ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நடக்கலன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசின்னு ஆண்டவரே சொல்லிட்டார். அந்த அடிப்படையில பார்க்கும்போது நீங்க 2020 இருந்து நம்ம பார்த்தா நிறைய காரியம் இருக்குது. 1-2 நம்ம உதாரணத்துக்கு எடுத்தா கூட மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிதான் சொல்லப்பட்டது. மீண்டும் அமெரிக்க அதிபதியாக ட்ரம்பை கர்த்தர் பயன்படுத்த சித்தமா இருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதே போல தனிப்பட்ட விதத்திலையும் ஜான் ஜெபராஜ் எல்லாம் சொன்ன காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் விளக்க முடியல. அப்ப வேதத்தின்படி ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி ஒரு காரியம் நடந்துச்சு, 4 சொன்னதுல அதுவும் நாட் அக்செப்ட். ஏன்னா தேவன் சொன்னா 100 நடக்கணும், அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது இவங்க சொல்லி நடக்கல. இது ஒண்ணு.
ரெண்டாவது, வேத வசனத்தின்படிதான் நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லணும். இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்றேன், ஆண்டவர் பாகத்துல டிசம்பர்ல காத்திருக்கிறோம், அப்ப ஆண்டவர் பேசுவார், இப்படி சொல்லும் போது இந்த வசனத்துக்கு அது ஏற்றதாகவும் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்லாததை சொல்லியும் சொன்னது நடக்காம இருக்கும் போதும் வேதத்தின் அடிப்படையில இவங்க கள்ள தீர்க்கதரிசிகள் என்பது நமக்கு நிரூபணம் ஆயிருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம சொல்றோமே ஒழிய நம்ம சொந்த கருத்துல இவங்களை கள்ள தீர்க்கதரிசின்னு நம்ம சொல்லல. சரி, இப்போ இவர்கள் வந்து உதாரணத்துக்கு 2024க்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. 2024க்கு சொல்லறதா இருந்தா இவங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை எப்பொழுது இவர்கள் அதை பெறுவாங்க? ஒருவேளை நவம்பர் எண்டு, டிசம்பர் ஸ்டார்டிங், அல்லது டிசம்பர் மிட், அல்லது டிசம்பர் எண்டுல இவங்க என்ன சொல்றாங்க? ஃபாஸ்டிங் இருந்து நாங்க ஜபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துறார் அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ இவங்க 1ஆம் தேதிக்கு இவங்க தேவன் தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாரோ? ஜனவரி 1. ஏன்னா ஜப்பானுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு வந்தது, பெரிய நிலநடுக்கம், எத்தனையோ பேர் மரிச்சு போனாங்க. சரியா? அப்போ 1ஆம் தேதி தீர்க்க தரிசனமே, இவங்க உலகத்துக்கே தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசிகள் தானே. 1ஆம் தேதிக்கு ஏன் சொல்லாம விட்டாங்க? ஜப்பானை கைவிட்டது இவங்களுடைய தேவன் தானா? எப்படி, எதை பற்றி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னது போல வருஷத்துக்கு தீர்க்க தரிசனம் போது ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் தான் அந்த வருஷம். அப்ப அந்த வருஷம்னால உள்ள அடங்கணும். அப்போ 1ஆம் தேதி உள்ள அடங்கியதுதான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே நாங்க டிசம்பர் மாதம் 3 நாள் உபவாசித்து காத்திருந்தோம், அப்பதான் ஆண்டவர் எங்கிட்ட பேசினாரு அப்படின்னு நான் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஜனவரி 1 ஆண்டவர் சொல்லி இருக்கணும். இப்ப நம்ம இது மட்டும் இல்ல பிரதர், இவங்களுடைய காரியத்தை பார்க்கணும்னா 2020லயே பார்க்கணும். 2020 சொல்லும் போது மார்ச்ல தான் நமக்கு கொரோனா வருது. இவங்க ஜனவரியில தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அப்போ இந்த கொரோனாங்கிறது வந்து ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ உரியதல்ல, உலக அளவுல எல்லாரையும் நிலைகுடிய செய்த ஒரு நிகழ்ச்சி. இந்த பூமி முழுசுக்குமே அது ஒரு இதுவரைக்கும் கேள்விப்பட்டாத ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்த நிகழ்ச்சி. அப்ப நம்ம தொற்று, இது ஒரு கொள்ளை நோய். நிகழ்ச்சின்னு சொல்றதை விட ஒரு கொள்ளை நோய், ஒரு நோய். அப்ப வேதத்தின் அடிப்படையில நம்ம ஆண்டவர் சொன்னாருன்னா, உலகத்தையே கலக்கக்கூடிய, உலகத்துக்கே ஆபத்து வரக்கூடிய, உலகத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லாம சும்மா அமெரிக்காவில் அது நடக்கும்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில பாருங்க, அந்த 2020லயே இந்த உபாகமம் சொன்ன வசனத்தின்படி இவங்க யாரும் அதை சொல்லவே இல்லை, நடைபெறல. அப்போ அன்னைக்கு மார்ச்ல நடந்ததே சொல்லல. நீங்க சொன்னது போல இப்போ 1ஆம் தேதி அந்த தீர்க்க சொன்ன நாள் தான், அன்னைக்குதான் ஜப்பான்ல நடக்குது, அதையும் சொல்லல. ஆனா இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், வேதத்தின் தேவன், இயேசு, ஆவியானவர் இவர்களுக்குள்ள இருந்து உண்மையா பேசுகிறவரா இருந்திருந்தா எவ்வளவு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கொரோனாவை இவங்க சொல்லி இந்த தேசங்களை இவங்க வந்து ப்ரிப்பேர்டா இருங்கன்னு சொல்லி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அப்படி நம்முடைய தேவன் செய்ய மாட்டார்னு நமக்கு தெரியும். இவர்களை நம்புகிறவர்களுக்காக நம்ம இந்த கேள்வியை சொல்றோம். எவ்வளவு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கொரோனாவை மிஸ் பண்ணிட்டாங்க. சொல்றதா இருந்தா, நம்ம ஆண்டவர் சொல்றதா இருந்தா நிச்சயமா அது உலக நிகழ்ச்சி. இவங்க டிவி இருக்குது, டிவில 1ஆம் தேதி இப்படி ஏற்கனவே சீனாவில் அந்த கொரோனா வந்துட்டு டிசம்பர்ல தெரியும். அப்ப அந்த கொரோனா நம்முடைய நாட்டை பாதிக்க போது இப்படி லாக்டவுன் ஆகும், இப்படி எல்லாம் பிரச்சனை வரும், தேச தலைவர்களே நீங்க கேளுங்க, அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக்காங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்பட்டிருக்கும். இதுதான் உண்மையான தீர்க்க தரிசனங்கிறத வெளிப்பட்டிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அது நடக்காது. சொல்லியிருப்பாரு. உண்மையா கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தா அவன் டிவில வந்து சொல்லிட்டு இருக்கிற மாட்டான். அவன் என்ன செய்வான்? நேரா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ட போய், இப்படி எங்க ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, ஒரு பெரிய அழிவு வரப்போகுது, நீங்க பிரகடனப்படுத்துங்க, மக்களை உஷார்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர, அல்லனா ஒவ்வொரு சபைகளுக்கும் சுற்றறிக்கை விட்டு சபையை கொஞ்சம் எச்சரித்து சபையை கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்க வச்சு சபைக்கு ஒரு பாதுகாப்பையாவது அன்னைக்கு கொடுத்திருப்பாங்க. அப்படி எதையுமே சொல்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதை மிஸ் பண்ணிருக்கிறாங்க. அதையே சொல்லாதவங்க இந்த ஜப்பானுக்கு சொல்ல போறாங்க.
இவங்க எல்லாத்தையுமே நிச்சயமா. குத்து மதிப்பா அடிச்சு விடுறது. ஆமா. அதனாலதான் நம்ம அப்ப இவங்களை ஜப்பான் தீர்க்கதரிசி ஜப்பான் விஷயத்துல தீர்க்கதரிசின்னு சொல்றோம். ஆமா, ஜப்பான் விஷயத்துல இவங்க தேவன், இவங்க தேவன். நான் திருப்பி திருப்பி அதை தான் சொல்றேன். இவங்க தேவன், இவங்களை கைவிட்டுட்டாருன்னு சொல்லிடலாமா? கையில அப்படி பார்த்தா இவங்க தேவன் தான் கொரோனாவிலையும் கைவிட்டுட்டாரு. எந்த வருஷமும் தான் இவங்க தேவன் உங்களுக்கு உதவி செய்யலையே. ஏன்னா இது வேதத்தின் தேவன் இல்லாததுனால இவங்க எந்த வருஷமுமே இவங்க ப்ராப்பரா இருக்கணும். ஒரு வருஷம் கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா கூட இந்த வருஷம் அவங்க தேவன் கைவிட்டாருன்னு சொல்லலாம். இவங்க எந்த வருஷமும் சொல்லல. அந்த அப்புறம் அது அது ஆண்டவர் நல்ல ஒரு வெளிப்படுத்தின விஷயம். அது ஒரு இப்போ போன வருஷம் பாருங்க, டிசம்பர்ல தான் நடக்குது, வருஷம் எண்டுல. இது வேற எங்கேயும் நடக்கல. நம்ம சுத்தி சென்னையில, சென்னையில, திருநெல்வேலியில எல்லாமே எல்லாமே ஆவிக்குரிய பிள்ளைகள், அவங்க ஊழியத்தை தாங்குறவங்க எல்லாமே தமிழ்நாட்டுக்காரங்களாம் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. இவங்க அதை கூட சொல்லாம இருக்கும்போது, அதனாலதான் நம்ம தெளிவா இவங்க கள்ள தீர்க்கதரிசிகள், ஆண்டவர் இவங்கிட்ட பேசவும் இல்லை சொல்லவும் இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்ல முடியுது. நான் இப்போ உங்கள்கிட்ட கேக்குறேன், உங்களோடு தேவன் இடைப்பட்டிருக்கிறாரா? உங்களோட தேவன் பேசுவாரா? அப்படி பேசுறாருன்னா எப்படி பேசுவார்? நம்ம ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். ஆண்டவர் எங்கள்கிட்ட வந்து பேசினாரு, என்கிட்ட என் மனைவிட்டே வந்து பேசினாரு, ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பேசுறது போல சொல்றாரு. தாங்க என்னமோ கடவுள் ஆண்டவருக்கு ஒரு பிரதிநிதி போலவும், இவங்க தான் உபவாசிச்சவங்கன்னா இவங்க கிட்டதான் சொல்லி ஜனங்களுக்கு சொல்வது போன்ற ஒரு மாய தோற்றத்தையும் உருவாக்குறாங்க. போக 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 பார்க்கும்போது இவர்கள் புதிய உடன்படிக்கையின் சபைக்குள்ளேயே இல்லை என்பது புரிய வந்தது. ஒரு கான்செப்ட் இவங்க வந்து வேதத்தின்படியானது இல்ல. இப்போ ஆண்டவர் எதை ஒழிச்சாரோ, தேவாந்தரை திரைச்சதை கழிச்சு நீ நேரடியா என்கிட்ட வரலாம்ப்பா, நான் உன் தகப்பன், நீ என் பிள்ளை, எல்லாருக்கும் ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறாரு. இப்படி வந்து பேசினார், இப்படி காதிலே வந்து பேசினார். பாஸ்டிங் பிரேயர் நடந்து கொண்டிருக்கும் போதே நாங்கள் ஒருவர் தூங்கி விடுவோம், அப்பொழுது கனவுலே வந்து பேசுவார்.